அனைவருக்கும் வணக்கம். ஸ்பார்க்கில் மைண்ட் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். Welcome to my channel Sparkle Mind. In this video, we will see the solution for question number 4 and 5 for February 24 Government Technical Examination Paper 2 உடைய solution. இந்த வீடியோவில் பிப்ரவரி 24 நடைபெற்ற கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அக்கௌண்டன்சியில் பேப்பர் 2 உள்ள 4 மற்றும் 5வது கொஸ்டின்களுக்குரிய வினாக்களுக்கு விரிவான விடைகளை பார்க்கலாம். இந்த வீடியோ அரசு துறையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு ப்ரமோஷனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வேலை செய்பவர்களுக்கும் ப்ரமோஷனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஷேர் த வீடியோஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல். இனி சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். The following is the information relating to contract of a road construction. Contract price 6 lakhs, wages 1,64,000, general expenses 8,600. Here raw materials 1,20,000, plant 20,000. As on date, cash received was 24,000, being 80% of work certified. The value of materials at a site was rupees 10,000. Depreciate plant by 10%. Prepare a contract account showing profit to be credited to profit and loss account. In the question, contract account. Contract இதில் பார்ட்டிஸ் இன்வால்வ் கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டிங். இது ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது போன்ற இதுக்கெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் கரெக்டாக 31/3 அப்படி இல்லை முடியும்னு சொல்ல முடியாது. இட் மே பி எக்ஸ்டெண்டட் டு பியாண்ட் 1 இயர் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம், அல்லது இயர் எண்டில் ஆஃப் தி இயர் கூட நம்ம கணக்கு முடியும். ஆனால் டென்டேட்டிவாக எவ்ரி ஒன் ஷுட் சப்மிட் தி அக்கௌண்ட்ஸ் டு கவர்மெண்ட். ஸோ ஆஸ் ஆன் 31/3 இதில் வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதுக்குள்ள இன்கம் ஸ்டேட்மெண்ட் தே ஹாவ் டு ப்ரிப்பேர்ட். ஸோ ஹியர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். ஹியர் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ஆர் ஆல் அசெட்ஸ் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான் கிரெடிட் சைட். ஹியர் ரா மெட்டீரியல்ஸ் 1,20,000, wages 1,64,000, general expenses 8,600, plant account. Plant means some machinery value 20,000 இருக்கு. இதெல்லாம் டெபிட் சைடு. பை கிரெடிட் சைடில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் வேலை இன்னும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காது. ஆஃப் தி ஒர்க் முடிஞ்சிருக்கலாம், ஆர் 30% முடிஞ்சிருக்கலாம், ஆர் 70% கூட முடிஞ்சிருக்கலாம். According to that, we have to furnish this one. In this case, 80% of the works, 80% of being 80% of work certified க்கு cash receive பண்ணியிருக்காங்க 2,40,000. அப்படின்னா ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 80% இஸ் ஈக்குவலன் டு 2,40,000னா 100% ஒர்க் சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒர்க் சர்டிஃபை பண்ணது 3 lakhs. ஸோ 3 lakhsக்குள்ள ஒர்க் முடிச்சிருக்காங்க. பட் கேஷ் ரிசீவ் பண்ணது 2,40,000. பேலன்ஸ் அமௌண்ட் 60,000. இட் இஸ் ரிட்டென்ஷன் மணி. ரிட்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தே வில் செட்டில்டு ஃபுல் அமௌண்ட். ஒர்க் சர்டிஃபைடு 3 lakhs, ஒர்க் அன்சர்டிஃபைடு நில். பை பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்ஸ் கையில் இருக்கிறது மெட்டீரியல்ஸ் இன் ஹேண்ட் 10,000, டிப்ரிசியேஷன் 10% கொடுத்துருக்காங்க பிளான்ட்டுக்கு. 20,000க்கு 10% இஸ் ஈக்குவல் டு 2,000 போச்சுன்னா பேலன்ஸ் 80,000. ஸோ பேலன்ஸ் டேலி பண்ணால் நோஷனல் ப்ராஃபிட் 15,400.
Here we have to see one thing. Depreciation by plant by 10% only they are given. 10% irrespective of the period நம்ம 10% டைரெக்டாக கால்குலேட் பண்ணோம் 20,000க்கு. இன்கேஸ் if they are given 10% per annum, per annumனா டேட் ஆஃப் பிளான்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப் டு த டேட் வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இன் திஸ் கொஸ்டின் ஒன்லி பிளான் பை 10% அப்படின்னு கொடுத்ததுனால 20,000க்கு 10% 2,000. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 15,400 நோஷனல் ப்ராஃபிட்டில் இந்த ஒர்க் இன்னும் 80% தான் முடிஞ்சிருக்கிறதுனால இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால சர்டன் அமௌண்ட் வந்து ரிசர்வில் வைக்கணும். பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ ஃபார்முலா ஃபார் இதுக்கு வந்து 80% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட்னா 2/3 ஆஃப் தி நோஷனல் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L. ஸோ 2/3 into notional profit into cash received by work certified. ஸோ calculate பண்ணால் we get 8,213. ஸோ 8,213 வந்து transfer to profit and loss account. பேலன்ஸ் அக்கௌண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரிசர்வில் ரிட்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. Question number 5. A company went into voluntary liquidation on 30/9/2022 when the following balance sheet was prepared. Liability side authorized capital 4,000 shares of rupees 10 each 40,000, issued capital 3,000 shares of 10 each 30,000, unsecured creditors 15,432, partly secured creditors 5,836, preferential creditors 810, bank overdraft unsecured 232. Here asset side goodwill 6,960, freehold property 5,000, machinery 7,480, stock 11,710, debtors 9,244, cash in hand 100, profit and loss account debit balance 11,816. So both totally 52,310 assets and liabilities. The liquidator realized the assets as follows. Freehold property which was used in the first instance to pay the partly secured creditors pro rata rupees 3,600, machinery 5,000, stock 6,200, debtors 8,700, cash in hand rupees 100. The expenses of liquidation amounted to rupees 100 and the liquidator's remuneration was agreed to 2.5% on the amount realized including cash and 2% on the amount paid to unsecured creditor. Prepare the liquidator's final statement of account. லிக்விடேஷனா கம்பெனி வைண்ட் அப் ஆகுது. ஸோ வைண்ட் அப் ஆகிறதுனால ஃபுல்லாக இருக்கிற அசட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்ஸை வச்சு கிரெடிட்டார்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுவாங்க. கிரெடிட்டார்ஸ் செட்டில் பண்ணும்போது சம் ரூல் பிரகாரம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிரெடிட்டார்ஸை செட்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கிளியர் பண்ணணும். அண்ட் தென் இந்த லிக்விடேட்டர்ஸ் ரெம்யூனரேஷன் இருந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெம்யூனரேஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அண்ட் தென் கவர்மெண்ட் டியூஸ் தட் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அப்படி இருந்தால் ஃபஸ்ட் அதெல்லாம் செக்யூர்ட் பண்ணும். பேலன்ஸ் அமௌண்ட்டு இருந்தால் தான் அது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு செட்டில் பண்ணும். ஸோ இன் திஸ் கேஸ் பேலன்ஸ் 100 rupees இருக்குது. ஃப்ரீஹோல்டு ப்ராப்பர்ட்டி வந்து அசட்ஸ் ரியலைஸ் பண்ணால் 3,600 கிடச்சிருக்கு. பட் இந்த 3,600 பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு 3,600 கொடுத்துட்றாங்க. ஸோ பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டார் ஹியர் செக்யூர்டு கிரெடிட்டார்
செக்யூர்டு கிரெடிட் பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட் 5836 இருக்குது லியாபிலிட்டி சைடில். அதில் ஃபஸ்ட்டு 3600 ஃப்ரீஹோல்டு ப்ராப்பர்ட்டி விற்ற பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் பேலன்ஸ் வந்து 3600 போயாச்சுன்னா பேலன்ஸ் 2236 பேலன்ஸ் இருக்கும். ஸோ அசட்ஸ் realized freehold property raised 3600 and immediately settled partly secured creditor 3600. Debtors realized 8700, stock 6200, machinery 5000. First number in the side all expenses. Here this is a cash book மாதிரி தான். Receipts எல்லாம் debit side, payments எல்லாம் credit side. So first liquidators carry வேண்டிய remuneration. Remuneration as per working note 2. 2.5% on assets realized including cash in hand சொல்லிட்டாங்க. ஸோ assets realized cash in hand 100 rupees இருக்குது. assets realized வந்து 23,500. Here freehold property 3,600, debtors 8,700, stock 6,200, machinery 5,000. So totally 23,600க்கு 2.5% பிரகாரம் 590 rupees ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் தட் ரிமைனிங் கேஷை வச்சு லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் செட்டில் பண்ணோம். அண்ட் 2% ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் சொன்னாலே ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கும் 2% ரெம்யூனரேஷன் உண்டு. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் செட்டில்டு 810, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ 2% ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் சொல்லும்போது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 15,432 பேலன்ஸ் இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 15,432 இருக்குது. இதில் பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டாரில் 3,600 தான் முன்னாடி நம்ம செட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டாராக சேரும். ஸோ 2236 and bank overdraft is given unsecured 232. So total amount 17,900 இவங்க அன்செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு இங்கே செட்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார் 7,900க்கு 2% நம்ம லிக்விடேட்டார்ஸ்க்கு ரெம்யூனரேஷன் கொடுக்கணும். ஸோ 810க்கு 16.2 கொடுத்துட்டான். 17,900க்கு 17,900 into 2%. Here 964. 2.5% பிரகாரம் 590. அப்புறம் ஒரு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு 16, அன்செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு ஆஸ் பர் 2% பிரகாரம் 358. ஸோ டோட்டலி 964. ஸோ 17,900 செட்டில் ஆகிடுது. ஸோ அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளவு கையில் இருக்குதுன்னு பார்த்தா அசட் சைடில் ரிசீப்ட்ஸில் 20,000ல் எக்ஸ்பென்சஸ் சோஃபார் போக பேலன்ஸ் 226 rupees தான் இருக்குது. அந்த பேலன்ஸு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்க கொடுத்தாங்கணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? இஷ்யூடு கேபிட்டலில் 3,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ 3,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் will get rupees 0.0752 rupees per share. Thanks to all.